ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி லாஸ்ட் விட்ட வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் டவுட் பண்ணியிருப்பீங்க, என்னடா இது ஸ்டோரியுடைய நேம் சேஞ்ச் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஸ்டோரிக்கும் அந்த நேமுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஜங்குக் வீட்டில் அந்த மெய்ட் கூட இருக்கார். அந்த மெய்ட் ஜங்குக்கை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. அவருடைய ஓவர் திங்கிங் அவரை எதுவும் கொலாப்ஸ் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு. பட் அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் இல்லையா, அது எப்போவுமே நம்ம ஜங்குக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்லா பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் நம்ம ஜிமன் நம்ம டேக்கு அந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டேப்லெட்ஸை நம்ம டேவுடைய கையில் கொடுத்து போட சொல்லி கொஞ்சம் அப்படியே பக்கத்துலேயே நின்று கைட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு அந்த ரூமுடைய டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா உள்ளே வர்றது நம்ம ஜங்குக். நம்ம டே அப்போ தான் தெளிவாக ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்குறாரு. ஜங்குக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கார். என்னமோ நைட்லாம் தூங்காத மாதிரி இருக்கார் பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக டேக்கிட்ட நம்ம டே பெட்டு பக்கத்தில் ஒரு சேர் ஒன்று இருக்குது. அந்த சேரில் உட்காந்துட்டு டேக்கிட்ட, உன் பேர் கிம் டேயாங் தானே? ஆமாம். ஐம் ஸோ சாரி. ஜிமன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். பரவாயில்ல, இப்போ உனக்கு ஓகேவா? வலிக்குது. ஓ சரி, நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நான் இப்போ கொஞ்சம் ஓகே தான். அப்புறம் எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப நாள்லாம் லீவ் தர மாட்டாங்க. நான் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகுறியா? ஆமாம். உனக்கு என்ன அந்த வேலை அவ்வளோ முக்கியமா என்ன? இல்லை, நான் இப்போ தான் ஒர்க் ஜாயின் பண்ணேன். அது பரவாயில்ல, நான் உனக்கு அதை விடவும் நல்ல வேலை வாங்கி தரேன். இல்லை வேண்டாம், இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் நான் அந்த கம்பெனிகிட்ட பேசி உனக்கு நான் 1 month லீவ் கூட வாங்கி தரேன். 1 month சான்ஸே இல்லை, கொடுக்க மாட்டாங்க. நான் வாங்கி தரேன் ஈவினிங்குள்ளே. ஓகே? இல்லை, நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க சார். எனக்கு இப்போ ஓகே தான். இப்போது நான் ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ், நான் இன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன் சார். நீ இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பேப்பரில் சைன் போடுறதுக்குள்ளாட உன்னுடைய கையில் மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதுவும் உன்னுடைய கம்பெனியோடைய எம்பியோடைய கையில் இருந்து சிக்னேச்சர் வாங்கி உன் கையில் கொடுக்குறேன். லீவ் 1 month. ஓகே? ஆனால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு லீவ் தர மாட்டாங்க. உனக்கு லீவ் கிடைக்கும், நான் வாங்கி தரேன். அப்போ உனக்கு ஓகேவா? ஆனால் சார், அது அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேனே. ஓகே, குட். அண்ட் ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷனா? என்னது? நீ ஃபுல்லாக க்யூர் ஆகிற வரையும் என் வீட்டில் தான் இருக்கணும். என்னது? உங்கள் வீட்லையா? ஆனால் சார், ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களால் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நீங்கள் எனக்கான மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்களா? அது லீகல் அண்ட் அதுதான் ப்ரொசீஜர். பட் உங்கள் வீட்டில் 1 monthக்கு தங்குறதெல்லாம் சரி கிடையாது. ஐம் சாரி சார், பட் உங்கள் கேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போது ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீங்கள் என்னை இப்போ விட்டால் கூட நான் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி. பட் நீங்கள் பேசுகிறதுனால தான் நான் விட்டுறேன். அண்ணா, நீங்கள்
ஷ், கண்டிஷன்னா கண்டிஷன் தான். நான் உனக்கு 1 மந்த் லீவ் வாங்கி தரேன், நீ என் வீட்டில் இருக்க, ஓகே? ஆனால் சார், நீங்களாம் எப்படி அதை முடிவு பண்ணிக்கலாம்? நான் சொன்னது தான். ஜிமன் பார்த்துக்கோ, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நம்ம ஜிமன் கிட்ட, சார் என்ன பேசுகிறாரு அவர் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டே, நீ என்ன சொன்னாலும் அவர் இப்போ கேட்க போகிறது கிடையாது. அவர் டிசைட் பண்ணிட்டார்ல, ஸோ அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். நீ அவர் வீட்டில் 1 மந்த் தங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் நான் எங்கே தங்கணும் தங்கக்கூடாதுன்ற முடிவு நான் எடுக்கக்கூடாதா? நீ எடுக்கலாம், உன்னை அதை பற்றி எதுவும் சொல்லலை. பட் அவரால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லையா உனக்கு, அதனால தான் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் ஜிமன் ப்ளீஸ் அவர் புரிஞ்சுக்கோ. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண, அதுக்கப்புறம் கூட கிளம்பிக்கோ. ஆனால் உன்னால் கண்டிப்பாக அங்கே வராமல் இங்கேருந்து நேராக வீட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் என்னப்போ என் லைஃப்பை அவர் ரூல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நீ போக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஓகேன்ட்டு நம்ம டேவும் அமைதியாகிடுறாரு. ஏன்னா திரும்ப எதனாவது பேசினா ஜிமன் வந்து ஜங்குக்கு சப்போர்ட்டாக தான் எதனா ஒன்று பேசுவான் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வாயை மூடிட்டுருக்கா. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் பெட்டில் உட்கார்ந்த பெண்ணுக்கு உடம்புல எதுவும் பெருசாக அசைவெல்லாம் கொடுக்காம பக்கத்தில் அவருடைய டேபிள் இருக்குது. அந்த டேபிளை வந்து சும்மா உட்காந்துக்கிட்டே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுக்கி வச்சிட்ருக்காரு. அதில் டேப்லெட்ஸ்லாம் வந்து சதுரி கிடக்கு, அதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்காரு, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டைம் ஒரு கரெக்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு வராரு. ஜங்குக்குடைய கையில் ஒரு A4 ஷீட் மாதிரி ஒரு ஷீட் இருக்குது. அதை நம்ம டேக்கிட்ட தூக்கி காட்ட என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டு பார்க்குறாரு. பார்த்தா மெடிக்கல் லீவ் சர்டிஃபிகேட். நம்ம நார்மலாக வேலை போயிட்டுருக்கப்போ திடீர்னு எதனாவது ஒன்று உடம்புக்கு ஆகிடுச்சுன்னா எமர்ஜென்சி லீவ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 1 மந்த்துக்கு அதில் சைன் போட்டிருக்கு. அதுவும் நம்ம டேவோடைய கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கு. நம்ம டேக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரி செம்ம ஷாக் ஆகிடுது. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு, ஓ எடுத்து வச்சிட்ருக்கியா வீட்டுக்கு போகலான்னு, நீ தாராளமாக டிஸ்சார்ஜ் ஆகலாம், இந்தா டிஸ்சார்ஜ் பேப்பரும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், சைன் போடல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த டிஸ்சார்ஜ் பேப்பரில் சைன் போட இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி கண்ணை காட்ட நம்ம ஜிமினும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வச்சுருக்க அந்த டேப்லெட் கவரு ப்ளஸ் அவருடைய டேபிளில் இருக்க மெடிசன்ஸு அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு நேராக அவர் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக நம்ம கிட்ட போயிட்டு டேவோடைய ஹிப்பை சுற்றி கையை போட்டு பொறுமையாக அந்த பெட்லேருந்து கீழே இறக்கி விட நம்ம டேவும் கொஞ்சம் ஓகேவா தரையில் கால் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நடக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து பொறுமையாக வா, தேங்க்யூ, இப்போ நான் வீட்டுக்கு போகலாம்ல, தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக அப்படியே அந்த ரூமை விட்டு மொத்தமாக வெளியே கொண்டு வந்து காரிடோர்லேயும் நடக்க வச்சு கூப்பிட்டு வந்து கீழே அந்த ஹாஸ்பிட்டலுடைய பெரிய மெயின் ஹால் இருக்கும்ல, அதிலலாம் அப்படியே பொறுமையாக நம்ம டேவை வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு வர இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஹாஸ்பிட்டலை வச்சு மொத்தமாக நம்ம டேவை வந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கார் இருக்குது, பிளாக் கலர் கார். அதை பார்த்துட்டு நம்ம டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, என்ன இது, ஏறு உன்னை ட்ராப் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓ இருந்தால் பரவாயில்ல, நான் கேபில் கூட வந்துக்கிறேன், உட்காரு, உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தது இந்த காரை. சரி தேங்க்யூ. பரவாயில்ல.
ஆக்சுவலி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை விடவும் நீங்கள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்கார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் பொறுமையாக அந்த காரில் ஏறிட பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கும் ஏறிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் டிரைவர்கிட்ட வண்டி எடு அப்படின்னு சொல்ல அவனும் டேரெக்டாக அப்படியே நேராக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். நேராக எங்கே போகிறான்னா நம்ம ஜங்குக்குடைய மேன்ஷனுக்கு. ரூட்டு சேஞ்ச் ஆகுறதெல்லாம் பார்த்து நம்ம டே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து என்னுடைய வீட்டுக்கு அப்படிக்கா போகணும். நான் இப்போ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு எப்போ சொன்னேன்? ஆனால் வீட்டுக்குன்னு சொன்னீங்களே. என் வீட்டுக்கு சொன்னேன். ஆனால் அது அது வந்து நான் சொன்னால்தான். ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அங்கே வந்து பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூட்டிகிட்டு நேராக அவருடைய மேன்ஷனுக்கு போக வண்டி போகுது போகுது போகுது. அழகாக அந்த ஊரை விட்டு வெளியே போகுது. வெளியே ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக லக்ஸூரியஸாக இருக்குது. நம்ம டே தான் அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்க்குறாரு அந்த இடத்த. இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்கு காரை விட்டு கீழே இறங்கி டேவையும் பொறுமையாக கீழே இறக்கி விட நம்ம டேவும் கொஞ்சம் வலிக்குது அவருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பொறுமையாக இறங்குறாரு. நம்ம டே இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறத நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ டக்குன்னு என்ன யோசிச்சாரோ தெரியல. டேவை அப்படியே கையில் தூக்கிக்கா நம்ம ஜிமன் நம்ம யூங்கி எல்லாரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி செம்ம ஷாக்கிங்காக போயிடுது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அப்படியே ஒரு பாடி அவருடைய கையில் தூக்குனாருன்னா அது கண்டிப்பாக டெத் பாடியாக தான் இருக்கும். அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வரதுக்காக தூக்குவார் தவிர இப்படி பாசமாக ஒருத்தனை கேர் பண்ணிலாம் தூக்குனதே இல்லை. நம்ம ஜிமனுக்கு யுங்கிக்கு ப்ளஸ் அங்கே இருக்கிற இன்னும் பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுதோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, டக்குன்னு தூக்குனதும் நம்ம ஜங்கு கையில் இருக்கிற நம்ம டேவும் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பேலன்ஸுக்கு பிடிச்சிட்டு, சார் என்ன பண்ணுறீங்க, கீழே விடுங்க. உன்னால் தான் நடக்க முடியல. ஒன்றும் இல்லை, நான் தூக்கிட்டு போகிறேன். சார் என்னால் நடக்க முடியும். ஒன்றும் இல்லை, விடுங்க, கீழே விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் என் ஆளுங்க தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வெக்கப்பட வேண்டாம். யார் சொன்னா நான் வெக்கப்படுறேன்ட்டு? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் கீழே விடுங்க ப்ளீஸ். உனக்கு உடம்பு சரியில்லை. சொன்னதை மட்டும் செய். சாஃப்டாக இருக்க என்ன கோவப்படுத்தி பார்க்காத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேக்கிட்ட சொல்ல, அதுவும் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு டீப் அண்ட் கோல்டு வாய்ஸில் சொல்கிறாரு. நம்ம டேக் அது ஒரு மாதிரி ஆகிடுது, ஜர்க்கூட்டுறது ஒரு மாதிரி கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு நேராக மேன்ஷனுக்குள்ளே. உள்ளே போய் பார்த்தா மெய்ட்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக. அதில் ஒரு மெய்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கை கழுவிட்டு இருந்தவங்க அந்த டவலில் வந்து கை தொடச்சிக்கிட்டே ஜங்கு அப்படி கையில் தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. மற்ற மெய்ட்ஸ் எல்லாம் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. டீவை கூட்டிக்கிட்டு நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய பெட் இருக்குது. அந்த பெட்டில் பொறுமையாக நம்ம டீவை படுக்க வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட்டுக்கு முதுகு பக்கத்தில் ஒரு பில்லோவும் வைக்க நம்ம டேவும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த பெட்டில் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இங்கேயே வெயிட் பண்ண, 10 மினிட்ஸில் உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டு டேப்லெட்ஸை போட்டு படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கு, ஓகே? ஆனால் நான் இதெல்லாம் என் வீட்லேயும் பார்த்துப்பனே. நீ இங்கே இருந்தானா உன்னை பார்த்துக்கிறதுக்கு அம்மா மாதிரி ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. உன் வீட்டில் நீ தனியாக இருந்தால் என்ன பண்ண போகிற? நான் தனியாக தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை பற்றி எல்லாமே. ஸோ அதிகமாக எதையும் யோசிக்காத, பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. எங்கேயாவது நடக்கணும்னு தோணுச்சுன்னா மேன்ஷனுக்குள்ளேயே நட. அதுக்கப்புறம் எதனாவது காற்று வாங்கணும்னு தோணுச்சுன்னா கார்டன் சைட் போ, கூட யாராவது வச்சுக்கோ.
இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ரூம் டோர் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் வந்து வெளியே நிற்கிற ஒரு மெய்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ சீரியஸாக பேசுகிறாரு, அது நல்லா தெரியுது. ஸோ நம்ம டே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக் வந்து அப்படியே போயிடுறாரு. அந்த மெய்ட் வந்து நேராக அந்த ரூம்குள்ளே வராங்க. நம்ம டே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு ஒரு பயத்தோட அந்த மெய்டை பார்க்க, அந்த மெய்ட் கிட்ட வந்தவங்க நம்ம டேவுடைய தலையில் லைட்டாக தடவி கொடுத்த, உனக்கு வலி இருக்குல்ல? ஆமாம். சரி, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கு, சரியா? ஆனால் சொல்கிறத செய். இங்கே ஏன் நான் பேசுகிறது யாருமே கேட்க மாட்டீங்க? எனக்கு புரியுது, இது உனக்கு புதுசுனால இப்படி இருக்கேன். போக போக பழகிப்பேன். போக போக பழகிப்பேனா? நான் என்ன இங்கேயே வாழ போகிறேன்? அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடா. நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது, சொல்லப்போனால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவருக்கு. ஏன்னா யார் இடம் என்னன்னே தெரியாமல் ஒரு பெட்ரூமில் வந்து படுத்துட்ருக்காரு. அதுவும் அவரால் டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே கூட போக முடியல, பாடியில் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துடுது. அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அந்த சாப்பாடு ஸ்மெல்லு அது வந்ததும் நம்ம டேக்கு தானாக பசிக்க ஆரம்பிக்குது. அந்த மெய்ட் அந்த பிளேட் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம டேக்கிட்ட, எங்கே பாரு, இங்கே இருக்க ஃபுல் சாப்பாடையும் சாப்பிடணும், சாப்பிடலன்னா ஜங்குக் கிட்ட சொல்லுவான், அப்புறம் அவன் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுவான், புரியுதா? கொஞ்சம் தான் இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்ரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் அங்கே வச்சுட்டு அந்த மெய்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம டே கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றாரு. பட் பசி தாங்கலை. அந்த பிளேட்டை எடுத்து மடியில் வச்சு அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ள அழகாக சாப்பாடு எல்லாமே அழகாக இருக்குது. ஐ மீன் வெளியே கூட சிந்தாமல் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணுது. ஸோ நம்ம டே பொறுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக, அவருக்கு கை வலிக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு. கை தூக்கும் போதெல்லாம் அவ்வளோ வலிக்குது, பட் பசியை தீக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கவும் கரெக்டாக நம்ம ஜங்குக் நம்மகிட்ட என்ன பண்ணுறான்றதை பார்க்குறதுக்காக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரவும் கரெக்டாக இருக்குது. நம்ம டே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி டக்குன்னு கிட்ட ஓடி வந்து நம்ம டேவுடைய கையிலேருந்து ஸ்பூனை வாங்கிட்டு, ஏய் சொல்லியிருந்தா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, எதுக்கு தனியாக கஷ்டப்பட்டுருக்க? இல்லை நான் சாப்பிட்டுப்பேன், கொடுங்க, இரு நானே ஓடி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக நம்ம டேக்கு வந்து சாப்பிட எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போக, நம்ம டே ஃபஸ்ட்டு வாயை திறக்கவே இல்லை. பட் நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி முறைக்கிறாரு. அதை பார்த்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம டே பொறுமையாக சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிவிட, இப்போ டக்குன்னு பக்கத்தில் இருக்க டேப்லெட்டையும் எடுத்து இந்த போடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. நம்ம டேவும் எடுத்து வாயில் போட்டு பொறுமையாக தண்ணி குடித்து முழுங்கிட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், சரி படுத்துங்க. ஆனால் சாப்பிட்டு உடனே படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் எப்பவுமே வழக்கமாக சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் நடப்பேன். எனக்கு நடக்கணும் போல இருக்கு. அவ்வளோதானே, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவுடைய கையை பிடிச்சி பொறுமையாக எழுப்பிட்டு அந்த காரிடோரில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் கூடவே தான் இருக்கார். இந்த காட்சி எல்லாத்தையுமே கீழேருந்து மெய்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. என்ன இது இவ்வளோ கேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவர் நம்ம டேக் கொடுக்குற கேரை கொடுத்துட்டே இருக்கார். இப்போ நம்ம டே தான் பொறுமையாக ஜங்குடைய கையை பிடிச்சிட்டு அந்த காரிடர் ஃபுல்லாக நடக்க அவருக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு காரிடோரில் பாதியில் நின்றுட்டு இருந்தவங்க நம்ம டேவா கையிலே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு நல்லா பெட்ஷீட் எடுத்து மூடி விட்டு தூங்க வைக்கிறாரு. நம்ம ஜங்குக் நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. ரொம்பவும் களைப்பாக இருந்த நம்ம டேக்கு மாத்திரை போட்டதும் நல்லா தூக்கம் வருது. அந்த பெட்டில் படுத்தவர் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்
கழிச்சு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் போகுது, கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 1 வீக் மாதிரி இருக்கும். நம்ம டேவோடைய காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது. நம்ம ஜங்குக்கும் டேவை ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போது ஒரு நாள் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ரூமில் அவர் அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருக்க பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து உதறி அப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வலி இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நடக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே தான் பெட்ஷீட் எல்லாத்தையும் மடித்து வச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு டாக்டரோட அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நம்ம டேக்கு அந்த டாக்டரை பார்த்தது ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒன்றும் இல்லை, உனக்கு பெயின் இருக்குன்னு சொல்கிறல்ல, அதனால தான் ஒரு செக்கப் பண்ணிடலாமேன்னு டாக்டர் கையோட கூட்டிகிட்டு வந்தான். ஜங்குக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன், எனக்கு வலியெல்லாம் எதுவும் கிடையாது, ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன், டாக்டர்ஸ்லாம் வேண்டாம். இல்லை, உனக்கு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும், நடிக்காத, பெட்டில் உட்காரு. எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. பெட்டில் உட்காருன்னு சொன்னேன். உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் பொறுமையாக அந்த பெட்டில் போய்ட்டு உட்கார. இப்போ அந்த டாக்டரும் பொறுமையாக நம்ம டீ கிட்ட வந்து அந்த புண்ணு இருக்க இடம்லாம் லைட்டாக அப்படியே அனலைஸ் பண்ணுறாரு. புண்ணு வந்து நல்லா ஆறி இருக்குது, எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது, நல்லா ஆறி இருக்குது. ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, புண்ணு ஆறிட்டு தான் வருது, வலி இருக்குதுன்னா அது நார்மல் தான், மொத்தமாக புண்ணு ஆறினதும் வலி சுத்தமாக இருக்காது, ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டேவும் அதை கேட்டுட்டு நானும் இது தான் சொன்னேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஓகே தான். வெயிட் பண்ணுங்கள் சார், பட் எங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டால் நல்லா சரியாகும் என்னமோ. டேப்லெட்ஸ் தானே சார்? ஒன்றும் இல்லை, எனக்கு டேப்லெட்ஸ் கொடுங்க. இல்லை, அது இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனா? இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், டேப்லெட்ஸ் கொடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் போட்டுட்ருக்க பெயின் கில்லர் அதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு அதுவே போதும். இல்லை, இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஹீலிங்காக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகும். இல்லை, அது வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாரு. டாக்டர், என்ன இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு விடுங்க, சரியானா போதும். ஜங்கு, சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சிட்ருக்காத சொல்லிட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டல, இன்ஜெக்ஷன் வேண்டாம். இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். போடுங்க. ஜங்கு, என் உடம்புல தான் குத்துறாங்க, எனக்கு தான் வலிக்கும், அப்புறம் நான் அந்த வலிக்கு திரும்பி ஒரு பெயின் கில்லர் எடுக்கணும். வேண்டாம். நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை, என்ன பிடிச்சிக்கோ. டாக்டர் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அந்த டாக்டரை பார்த்து பெயின் கில்லரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டீ அதை பார்த்து ஒரு மாதிரி பயப்பட அந்த இன்ஜெக்ஷனை கிட்ட கொண்டு வரும்போது நம்ம ஜங்கு கொஞ்சம் கிட்ட வந்து நம்ம டீயோடைய ஃபேஸை அவருடைய பாடியோட பார்க்காத மாதிரி, அந்த இன்ஜெக்ஷனை பார்க்காத மாதிரி நல்லா அப்படியே அணைச்சி வச்சுக்க நம்ம டீ என்ன பண்ணுறாருன்னா பயத்தில் ஜங்கு கூட ஹிப்பை சுற்றி கையை போட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் டேவோடைய ஷோல்டரோடு அப்படியே கொஞ்சம் கட்டி அணைச்சா மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நம்ம டேக்கு வந்து இன்ஜெக்ஷனு இடுப்பில் தான் போடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஜர்க்குட்டு ஒரு மாதிரி வலிக்கும் இல்லையா, அந்த வலி இருக்கிறப்போ ஜங்குக்கு இறுக்கி பிடிக்கிறாரு. அப்படி பிடிக்கிறது நம்ம ஜங்குக்கே வலிக்குது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்க இன்ஜெக்ஷன் முடிஞ்சதும் டே கொஞ்சம் நார்மலாகிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்த ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்க இப்போ அந்த டாக்டர் தான், ஜங்கு அது வந்து பெயின் கில்லர், ஸோ அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அப்படி ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறப்போ பாடி ஹீட் ஆகும், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாடி ஹீட் ஆகும். ஃபீல் லைக் ஃபீவர், அவருக்கு ஃபீவர் இருக்க மாதிரியே தான் ஃபீல் ஆகும். பயப்பட தேவையில்ல, கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே சரியாயிடும். ஓகேவா? ஓகே டாக்டர், ஓகே நான் கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம ஜங்குக்கும் அந்த டாக்டர் பின்னாடியே கொஞ்சம் போயிட்டு வழி அனுப்பி விட்டுட்டு திரும்பியும் அந்த ரூம்குள்ளே வர நம்ம டே வந்து இடுப்பை தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே அந்த நைட்டு டின்னர் வந்துடுது. ஸோ அழகாக நம்ம ஜங்குக்கு டேக்கு டின்னரையும் கொடுத்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அனுப்பிட நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு பெட்டில் போயிட்டு நல்லா படுத்துக்கிறாரு. படுத்தவருக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் சூடாக ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருது. லைக் இந்த குளிர் ஜுரம்லாம் வரும்ல, அந்த மாதிரி குளிர ஆரம்பிச்சிருது. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, உடம்புக்கு ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்க நம்ம ஜங்குக்குடைய ரூமை போயிட்டு நாக் பண்ண நம்ம டேக்கு ஃபீவர் இருக்கிறனால கொஞ்சம் சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகியிருக்கு. இப்போ டோரை நாக் பண்ண வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கும் டோரை ஓப்பன் பண்ண வெளியே டே வந்து ஒரு மாதிரி அவரே ஹக் பண்ண நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு ரூம்குள்ளே கூப்பிட்டு டே வாங்க உள்ள பெட்டில் உட்கார வைக்க இப்போ நம்ம ஜங்குக்கு தான், ஹே டே ஓகே தானே? இல்லை, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் குளிருது, ஜுரம் வரும்போது உடம்பு வலிக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இது அந்த இன்ஜெக்ஷனுடைய சைடு எஃபெக்ட் தான், ஒன்றும் இல்லை. என்னால் முடியல, எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. நல்லா இருந்தேன், என்ன எதுக்கு ஊசி போட்டு கெடுத்து விட்டேன்? ஊசி போட்டு கெடுத்தனா உனக்கு நாளைக்கு சுத்தமாக வலி இருக்காது. அது பெயின் கில்லர்னால இது சைடு எஃபெக்ட் தான், ஒன்றும் இல்லை. எனக்கு தூங்கவே முடியல. சரி படுத்துக்கோ. அப்படியே எனக்கு தூங்க முடியலன்னு சொல்கிறேன், படுத்துக்கோன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் கிட்ட இருக்கேன், படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் பொறுமையாக அந்த பெட்டில், அதாவது நம்ம ஜங்குக்குடைய பெட்டில் அப்படி கொஞ்சம் நல்லா பெட்ஷீட்லாம் போத்திக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா புதஞ்ச மாதிரி படுத்துக்க நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாதிரி நம்ம டே கிட்ட வந்து சாஞ்ச மெனிக்கு உட்காந்துக்கிறாரு. நம்ம டே நல்லா நம்ம ஜங்குக்குடைய தைஸ் பக்கத்தில் படுத்திருக்காரு. தைஸில் படுக்கல, தைஸ் பக்கத்தில் படுத்திருக்காரு. நம்ம ஜங்கு கொஞ்சம் அப்படியே டேவை பார்த்துட்டே இருக்காரு. அந்த ஜுரத்தினால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டுக்கிட்டே இருக்கார், ஒழுங்காக படுக்கவே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் அந்த உட்காந்துட்டு இருந்த பொசிஷனை விட்டு கீழே கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி படுத்துட்டு டேவை கொஞ்சம் கிட்ட இழுத்துக்க டே வந்து அந்த ஜுரத்தில் நம்ம ஜங்குக்குடைய பாடி ஹீட் கிடச்சதும் நல்லா அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அமைதியாக படுத்துட்டுறாரு. அப்படியே கோழி குஞ்சு மாதிரி நல்லா தூங்க ஆரம்பிக்க இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது. டே நல்லா தூங்கிடுறாரு. ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, அதுவும் நம்ம ஜங்குக்கு வந்து சாஞ்ச மணிக்கு உட்காந்தவரே அப்படியே தூங்கிட்டு இருப்பார். அந்த மிடில் ஆஃப் த நைட் டக்குன்னு முழிப்பு வருது. எழுந்திரிச்சு சுற்றி பார்த்தா டே அழகாக அவரை கட்டி பிடிச்ச மாதிரி படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கும் ஒரு லைட்டாக முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக அப்படியே பெட்டில் அவரும் சரிஞ்சு படுத்துக்கிட்டு டேவை கொஞ்சம் கிட்ட இழுத்து போட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க தூக்கத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க. பட் லேட்டாக தான் ரியலைஸ் ஆகுது நம்ம ஜங்குக்கு டேவை ஹக் பண்ணிகிட்ருக்கிறது. பொறுமையாக அந்த ஹக்கை லைட்டாக லூஸ் விட்டுட்டு டேவோடைய ஃபேஸை பார்க்க அந்த நைட் டைம் ஜன்னல் வழியாக வர அந்த நிலா வெளிச்சத்தில் டேவோடைய ஃபேஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் அவர் தூங்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அமைதியாக இருக்கார். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல். இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனையும் ரசித்து பார்த்ததே இல்லை நம்ம ஜங்குக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டேவை ரசிக்கிறாரு. நம்ம டேவுடைய ஐப்ரோஸ், அவருடைய ஐலாஷஸ், அவருடைய லிப்ஸ், அவருடைய ஃபேஸ் கட், அவருடைய ஹேர், அவர் தூங்குகிற அந்த விதம், அது எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக்கு என்னமோ தெரியல, நம்ம டேவுடைய லிப்ஸை பார்க்குறதுக்கு அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம டேவுடைய லிப்ஸ் ஒரு மாதிரி பிங்க் கலரில், அதை பார்க்க நம்ம ஜங்குக்கு என்னமோ தெரியல மைண்ட் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அவரே அறியாமல் அந்த லிப்ஸ் கிட்ட போகிறாரு நம்ம ஜங்குக்கு. அதை டச் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. பட் தூக்கத்தை கலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னமோ தெரியல, அந்த அழகான லிப்ஸில் ஒரு சின்ன முத்தம் கொடுக்கணும்னு தோணுது அவருக்கு. நம்ம ஜங்குக்கு தான் எது தோணுனாலும் அதை செஞ்சிருவார்ல.
ஸோ யோசிக்கவே இல்லை, பொறுமையாக சாஃப்டாக டேயோட லிப்ஸில் சின்னதாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அந்த சின்ன டச்லேயே நம்ம டே டக்குன்னு முடிச்சுக்கிறாரு. நம்ம ஜங்குக் ஃபேஸ்க்கு அவ்வளோ கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி படபடப்பாகிற, நம்ம ஜங்குக் டேவை எழுப்பிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயத்தில், அதுவும் முத்தம் கொடுத்த அப்படின்றத ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாரு, டேவும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாரு. ஜங்குக்கு என்னென்னா டே டக்குன்னு கோவப்பட்டுருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஆனால் நம்ம டே டோட்டல் கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கார். ஏன்னா ஜங்குக் அவ்வளோ க்ளோஸில் இருக்கார் நம்ம டேக்கு. நம்ம டே இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜங்குக்கை பார்த்த மாதிரியே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக், ஐம் சாரி, நீ பார்க்க அழகாக தெரிஞ்ச, அதான். ஆ, அழகாக யார் தெரிஞ்சாலும் இப்படி தான் பண்ணுவியா? அப்படி இல்லை, நான் இது வரைக்கும் இப்படிலாம் பண்ணது கிடையாது. எனக்கு என்னன்னு தெரியல, பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். ஓ, நான் ஏன் ரூமுக்கு போகிறேன்? இரு, வேண்டாம், இங்கே படுத்துக்கோ, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரூம் பக்கத்து தெருவில்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு, நான் அங்கே போய் படுத்துக்கிறேன். இங்கே படுத்துக்கோன்னு சொல்கிறான்ல, என் கூட படுத்தா எதுவும் ஆகாது, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், படுத்துக்கோ. என்ன கேரண்டி? கேரண்டியா? ஆ, ஏன் அப்படி கேட்குற? இப்போ கேட்காமலே தானே நீங்கள்? அது ஐம் சாரி. சாரி சொன்னா வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்கள் இடத்துல இருக்கேன் தானே? ஏய், அப்படிலாம் இல்லட்டு. இப்போ உனக்கு என்ன? உனக்கு பழைய மாதிரி வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், உன் காசில் நீ சம்பாரிச்சு நீ சந்தோஷமாக இருக்கணும், அதானே? அது எனக்கு தெரியும். உனக்கு தான் இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சுல, தாராளமாக வேலைக்கு போ. ஆனால் திரும்பி வீட்டுக்கு இங்கே தான் வரணும். ஏன்? ஏன்னா இவ்வளோ நாள் உன்னை இங்கே வச்சு பார்த்த எனக்கு டக்குன்னு இல்லாமல் பார்க்குறதுக்கு தோணலை. நீ இங்கே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதான். ஆனால் நான் ஏன் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாதவர்கிட்ட வீட்டில்? சம்மந்தம் இருந்தால் தான் இருப்பியா? அது நம்மளுக்குள்ள அது ஒரு ஹெல்ப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே, வேறு எந்த உறவும் இல்லை. உறவு இருந்தால் தான் இருக்கணுமா என்ன? என்ன பேசிகிட்டு இருக்கனே? எனக்கு இது ஏன் சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு இந்த மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் யாரையும் பார்த்து வராத ஃபீல்லாம் உன்னை பார்த்து தான் வருது. லைக் உன்னை பார்த்துக்கணும்னு தோணுது, உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தோணுது, உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கணும்னு தோணுது, லைஃப்பில் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதுக்கு மேலே எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஆசைப்பட்ட பொருள் எதுவுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. அதனால தான் நான் ஆசைப்பட்டதை எப்போவுமே நானே எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ இதில் வந்து நிற்கிது. உனக்கும் அதே தான் சொல்கிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் உன்னை இங்கே தான் வச்சுப்பேன். பிடிச்சதுக்கப்புறமும் இங்கே தான் வச்சுப்பேன். இதுக்கு காரணம் கண்ட்ரோலிங் இல்லை. எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்கு இப்படி மட்டும்தான் தெரியும்.
கெஞ்சி கூத்தாடி இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சுன்னா நீ வேணும், நீ கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன். நிறைய பேசிட்டேன்ல, என்னையே நீ இப்படி தான் பேச வச்சிருக்க. எனக்கு இப்படிலாம் பேசுகிறதே பிடிக்காது தெரியுமா, ஆனால் நீ என்னையவே பேச வச்சிட்ட. சரி, இப்படி குறுகுறுன்னு பார்க்காம தூங்கு. நீ சொன்ன விஷயம்லாம் கேட்டுட்டு எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறியா? அண்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த நாள்லேருந்து நான் தூங்கலை. இன்னைக்கு ஒரு நாள் தூங்காமல் நீ இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்ததுலேருந்து தூங்கலையா? அது இதை பற்றின யோசனைகள் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஏன் உன் மேலே ஒரு தனிப்பட்ட ஃபீல்ஸ் வருதுன்னு அதை யோசிச்சு எனக்கு தூக்கமே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நானெல்லாம் நிம்மதியாக தூங்குவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல, அதனால. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அது அது வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கு தாராளமாக போ, உனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் பண்ணு. ஆனால் திரும்பி இங்கே வந்துடு, எனக்கு அது ஒன்று போதும். இங்கேனா என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இங்கேயே இருக்கணுமா? நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன்ட்டே. அது வந்து நான் சொல்கிறேன்ல, தூங்கு, மற்றதை காலைல பேசிக்கலாம். ஆனால் தூங்கு ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சகுக் தான் நம்ம டேவை தூங்க சொல்ல, நம்ம டேவும் அவருக்கு தூக்கமே வரல. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே பேசினா இப்போ ஏதாவது டென்ஷன் ஆகிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே நம்ம டே அமைதியாக கண்ணை மூடி படுக்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ளே நம்ம ஜங்குக் சொன்ன எல்லா விஷயமும் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஓகே காய்ஸ், நான் இந்த ஸ்டோரியை எங்கேயே நிப்பாட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இதோடையே முடிச்சிடணும்னு நினச்சேன், முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக போட்டுடுறேன். ஓகே, பை பை எவ்ரி ஒன், ஐ லவ் யூ ஆல்.